கல்வி செய்திகள். செய்திகள் வாசிப்பவர் சிவசக்தி ஸ்டாலின். மாற்றுத்திறனாளி தேர்வர்களுக்கு சலுகைகள். தேர்வுத்துறை வழிகாட்டுதல்கள் வெளியீடு. எதிர்பாராத விபத்தில் பாதிக்கப்படும் மாணவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு பொதுத் தேர்வில் கூடுதல் நேர சலுகைகள் வழங்க வேண்டும் என தேர்வுத்துறை தெரிவித்துள்ளது. மேலும் விவரங்களுக்கு டிஜிஇ இணையதளத்தை பார்க்கலாம். அண்ணா பல்கலைக்கழகத்தில் இணைய வழியில் MBA பட்டப்படிப்பு. அண்ணா பல்கலைக்கழகத்தில் இந்த ஆண்டு புதிதாக இணைய வழி MBA படிப்பு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. பிசினஸ் அனலிட்டிக்ஸ், பொது மேலாண்மை ஆகிய 2 பாடப்பிரிவுகளில் ஆங்கில வழியில் இந்த MBA படிப்பு வழங்குகிறது. மேலும் விவரங்களுக்கு www.onlinecde.annauniversity.com என்ற இணையதளத்தை பார்க்கலாம். முதுநிலை படிப்புகளுக்கான கியூட் நுழைவுத் தேர்வு அட்டவணை வெளியீடு. மத்திய பல்கலைக்கழகங்களில் முதுநிலை படிப்புகளில் சேருவதற்கான கியூட் தேர்வுக்குரிய கால அட்டவணை NTA வெளியிட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு www.nta.ac.in என்ற இணையதளத்தை பார்க்கலாம். தட்டச்சு, சுருக்கெழுத்து, கணக்கியல் தேர்வுகள் அபராதத்துடன் விண்ணப்பத்தில் பிழை திருத்தம். தொழில்நுட்ப கல்வித்துறை அறிவிப்பு. தட்டச்சு, சுருக்கெழுத்து உள்ளிட்ட வணிகவியல் தேர்வுகளுக்கு விண்ணப்பித்தவர்கள் தங்கள் விண்ணப்பத்தில் ஏதேனும் பிழையை சரி செய்ய விரும்பினால் அபராதம் செலுத்தி பிழையை குறித்துக் கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு www.ift.com என்ற இணையதளத்தை பார்க்கலாம். 1000 உதவித்தொகைக்கான தேர்வு புது அறிவிப்பு. 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு ஊரக திறனாய்வு தேர்வு நடத்தப்பட்டு அதில் தேர்வாகும் மாணவர்களின் வங்கிக் கணக்கில் 9 முதல் 12ஆம் வகுப்பு வரை மாதம் ரூபாய் 1000 உதவித்தொகை செலுத்தப்படும். இந்த தேர்வு பிப்ரவரி 9 நடத்தப்பட்டது. இதற்கான விடைக்குறிப்பு www.dg.tn.government.in இல் வெளியிடப்பட்ட நிலையில் ஆட்சேபனை இருந்தால் dge.dsection@gmail.com இல் மார்ச் 5க்குள் தெரிவிக்கலாம் என அரசு தேர்வுகள் இயக்ககம் தெரிவித்துள்ளது. செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.